வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கு, விழா கமிட்டியாளர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தோடு. ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. என் சிந்தை குளிர வைத்த சொந்தமிழ் செல்வியே, வந்தார வாழ வைக்க வந்தமிழ் நாட்டிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அம்மா அற்புதமான முறைகளிலே நாரத மகர்ஷியை பார்த்தது வள்ளி நாயகி இந்த இடத்திலே பொற்பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே என்று ஒரு பாமாலை கொடுத்து, இப்பேற்பட்ட பாமாலை இந்த பூலோகத்தில் எந்த ஒரு பெண்மகளும் இப்படி கொடுத்தது கிடையாது. பொற்பாதம் தொட்டு வணங்கிய நாரதர் வந்தாலே கால் வைத்தால் கலகம், நாரதர் வந்து விட்டாரே கலகம் செய்வாரே என்று அச்சமில்லாமல் ஐயமில்லாமல் இந்த இடத்திலே பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, ஆக என்னுடைய தாய் சரஸ்வதிக்கு ஒப்பாக உன்னை இந்த இடத்திலே பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஆக இருப்பினும் இந்த இடத்திலே ஆக எனக்காக வரவேற்புரை கொடுத்தாய், உனக்காக ஒரு எளிய வாழ்த்துறை கொடுக்கின்றேன். நாயகி என்ற பொறுப்போடு இருக்கக்கூடிய தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. காஞ்சி பண்டுடுத்தி கஸ்தூரியில் பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். சொன்னார்களே, நீ யாரு, என்ன விவரம், எங்கிருந்து வந்திருக்க, தந்தை பெயர் என்ன, தாய் பெயர் என்ன, உனது பெயர் என்ன அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேட்கலாமாமா? நல்ல தாராளமாக கேளுங்க சுவாமி. தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்றேன், தெரியலனா பெரியவங்க நீங்க உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவுன்னு சொன்னாங்க. இதை இந்த உலகத்திற்கு சொன்னவர் யாரு? அவை மூதாட்டி சொன்னாங்க. அத பாருங்க, அவை மூதாட்டி யாருடைய அம்சத்திலே பிறந்தவள் தெரியுமா? கலைவாணியுடைய அம்சத்தோட பிறந்தவங்க. என் தாய் கலைவாணி அம்சத்தோடு பிறந்தவள் தான். ஆக பிறந்த மாத்திரத்திலே கலைவாணியாகப்பட்டவர் ஒருத்தருக்கு மட்டும் 3 முறை காட்சி கொடுத்தா தெரியுமா? யாருக்காக? பாருங்க, கம்பராகப்பட்டவருக்கு 3 முறை காட்சி கொடுத்தா. முதல் முறை எந்த இடத்துல, இரண்டாம் முறை எந்த இடத்துல. இப்ப கம்பனுக்கு கலைவாணி காட்சி கொடுக்கின்றாள், 3 முறை கொடுக்கின்றாள். வேற யாருக்குமே கொடுக்கல. அப்பேற்பட்ட மிகப்பெரிய புலவன் அந்த கம்பனாகப்பட்டவனுக்கு 3 முறை கொடுத்தாள். பாருங்க,
சபையிலே சபையில மன்னருடைய சபையிலே இரு புலவர்களுக்கு போட்டி. யாராருக்கு? கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் போட்டி. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கவி பாடுறாரு, ஒரு வெண்பாவை பாடுறாரு. யாரு? கம்பன் பாடுறாரு. குமிதமிட்ட குலவரை கூத்தரின் திமுதமிட்டு திரையின் திரைகுடர் ருமுதமோர் புகவானவர் சொல்லினார் அமுதம் என்னும் மேலும் மேலும் ஆசையால் அப்படின்னு. சோழ சக்கரவர்த்தி ராமாயணத்தை தமிழாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, சொன்ன உடனே கம்பரும் ஒட்டக்கூத்தரும் தமிழாக்கம் செய்யணும் இல்லையா? ஆனா ஒட்டக்கூத்தர் வந்து தமிழாக்கம் செய்துட்டார். ஆனா கம்பராகப்பட்டவர் தமிழாக்கம் செய்யல, எழுதவே கிடையாது. சரி, அப்ப சோழ சக்கரவர்த்தி கூப்பிட்டு கேட்கிறார், எப்பா தமிழாக்கம் செய்ய சொன்னேனே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் போது ஒட்டக்கூத்தர் என்ன சொன்னாரு, ஐயா ராத்திரி பகலுமா கண்ணு முழிச்சு நான் எழுதுனேன், என்னால முடிஞ்சது கடல்கான் படலம் கண்ட வரைக்கும் தான் என்னால எழுத முடியுது அப்படின்னாரு. அப்பதான் கம்பரை கூப்பிட்டு கேட்கும் போது கம்பர் என்ன சொன்னாரு, ஐயா நான் சேது படலமே கண்டுட்டேன், அது வரைக்கும் நான் எழுதிட்டேன். ஒட்டக்கூத்தருக்கு கோபம் வந்தது. ஏண்டா நம்ம விடிய விடிய நம்ம கண்ணு முழிச்சு எழுதுனா நம்ம நாடே இவ்வளவு தூரம் தான் எழுத முடியுது, ஆனா கம்பர் எழுதல அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தருக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எழுதிட்டேன்னு போய் சொல்றானே, அப்ப நீ எழுதுனது உண்மையா இருந்தா அதுல இருந்து ஒரு கவியை பாடு. அப்ப வெண்பாவை பாடு, கவியை பாடு அப்படின்னு சொன்னோன்னு நீங்க சொன்ன மாதிரி பாடலை பாடு. அப்பவும் ஒட்டக்கூத்தர் என்ன கேட்டாரு, எப்பா நீ பாடினதெல்லாம் சரிதான், சரி பாடல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த சபையிலே சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால ஒரு சந்தேகம் சொல்லி என்ன சந்தேகம்னு கேக்குறாரு. உன்னுடைய பாடல்ல துமிங்கிற வார்த்தை வந்தது, இந்த துமிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? தமிழ் அகராதி முறைப்படி பொருளே இல்லையே. பொருளே கிடையாது. துமிங்கிற வார்த்தைக்கு எங்கயாவது இலக்கண ரீதியா பொருள் இருக்கா? கிடையாது. அப்ப நீ அதுல உன்னுடைய பாடல்ல பாடணும் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? பொருளை சொல்லுன்னு சொல்றேன். சொன்ன உடனே கம்பருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ரெண்டாவது திடீர்னு கேட்டாலே இதுக்கு பொருள் என்ன சொல்றதுன்னு. அப்பதான் மன்னர் கம்பர் சொல்றாரு, மன்னா இதுக்கு நாளைக்கு வந்து நான் விளக்கம் சொல்றேங்கிறார். சொன்ன உடனே கலைவாணி தாயை வேண்ட கம்பராகப்பட்டவர். இப்பதான் கலைவாணி தாய் மூலகத்துக்கு ஒரு மோர் கடையின் பெண்ணாக வந்து அவதரித்தாளாம். அவதரித்து என்ன பண்ணாளா, 4 சாஸ்திரங்களை மத்தாகவும் 6 சாஸ்திரங்களை 4 வேதங்களை மத்தாகவும் 6 சாஸ்திரங்களை குழந்தையாகவும் தமிழ விட்டாளாம். அப்பதான் மோர் கடையும் போது குழந்தைகளை பார்த்து சொன்னாலா, எப்பா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க, நான் மோர் கடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மோருடைய துணி உங்க மேல தெரிச்சிரும் அப்படின்னாரு. எப்ப சரியா சோழ சக்கரவர்த்தி கம்பர் ஒட்டக்கூத்தர் 3 பேரும் நடந்து வர நேரத்துல சொன்னாலும் அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்பதான் சோழ சக்கரவர்த்திக்கு புரிந்ததாக துமினா துளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இது நடைமுறையான வாழ்க்கையில எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க, கலைவாணி இடையர்குல பெண்ணாக மோர் கடைய. இன்றைக்கும் பாருங்க, மோரை வந்து வீட்டுல தான் கிடையணும். ஆமா, வீட்டுல தானே கிடைப்பாங்க. யாராவது சாலை ஓரத்துல கொண்டாந்து கிடைக்கிறாங்கன்னா அது வந்து வீட்டுக்கல்ல விற்பனைக்குன்னு புரியணும். அதுதான் இங்க முக்கியத்துவம். வீட்டில் உள்ளவங்க சாலையில வந்து யாரும் மோர் கிடைக்க மாட்டாங்க. அப்ப 4 வேதங்களை மத்தாக கொண்டு 6 சாஸ்திரத்தை குழந்தையாக அமர செய்து அப்பதான் பாருங்க இடையர்குல பெண்ணாக ஆக கலைவாணி ஆக மாற்று உருவத்திலே கிடைக்கின்றார். எப்பா பிள்ளைகளா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா, உங்க மேல துமி தெரிச்சிரும்பா. அப்பதான் பாருங்க, ஏன்னா அந்த வழியா நான் சொல்லக்கூடிய விளக்கத்திற்கு கம்பன் செவிகளில் போய் விழணும்னு சரியா கம்பன் என்ன செய்யறாரு, நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு போகின்ற வழிகளில் காட்சி கொடுத்தது யாருமா? கலைவாணி தாய். கலைவாணி. நியாயமா சொன்னேன். இந்த நான் தொட்டு வச்சேன், நீ முடிச்சு வச்ச. எனக்கு நான் வெண்பா மட்டும்தான் சொன்னேன், நீ கதையை முடிச்சு வச்ச. எனக்கு ரொம்ப பெருமை, அருமைகள். இப்ப பாருங்களே, ஒரு தெய்வம் இருக்கு, இந்த முத்துமாரி இருக்கால. இந்த முத்துமாரி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமா எல்லாருக்கும் சொந்தமா? எல்லாருக்கும் சொந்தமானவதானே, அனைவருக்கும் சொந்தமானவள். இப்ப கலைவாணி என்பவள் ஒருத்தருக்கு மட்டும், உங்களுக்கு லட்சுமிக்கு மட்டும் தான் சொந்தமா, இல்ல ரவி பிரசாத்துக்கு மட்டும் தான் சொந்தமா, இல்ல வள்ளிக்கு மட்டும் சொந்தமா, நாரதருக்கு மட்டும் சொந்தமா? கிடையாது, எல்லாருக்குமே பொதுவான தெய்வம் தானே. பொதுவானது தானமா, தெய்வம் தானே. இன்றைக்கும் கையிலே ஆக வீணையை வைத்து ஆக இப்பேற்பட்ட உலகிற்கு பெருமை தேடிக்கொண்டு இருக்கின்றால் ஆக கலைவாணி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு தெய்வம் சபையில போட்டி யாரா இருக்கு? காலமேகத்துக்கும் அதாவது ஒட்டக்கூத்தருக்கும் கம்பனுக்கும். அது சோழ சக்கரவர்த்தி முன்னாலே ஒரு நியாயத்தை நாளைக்கு வழங்கணும். ஏன்னா இவன் எழுதவே இல்லை, அவர் எழுதி முடித்தாரு. அப்ப நீ எதுவரைக்கும் எழுதியிருக்கேன்னு கேட்கிறாரு. நீ எதுவரைக்கும் எழுதியிருக்க? கம்பன் எழுதவில்லை என்று ஒட்டக்கூத்தருக்கு தெரியுமில்ல? தெரியுமே. அப்ப அவர் பொய் தானே சொல்றாரு. பொய் சொல்றவனுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியது தெய்வமா? நல்லா யோசிச்சு பாருங்களே, ரொம்ப சிந்திச்சேனா.
இது எந்த வகையில் நியாயமாக இன்றைக்கு ராமகாவியத்தை நம்ம ஊர்களாக பேசிக்கலாம். ராமகாவியத்தை பேசுவதிலே ஒரு புண்ணியம், அதை கேட்பவருக்கு அதை விட புண்ணியம். பாருங்க இப்ப எவ்வளவு புண்ணியம் உருவாகுது பாருங்க. பாருங்க ராமகாவியத்தை பேசுகின்ற பொழுதெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் எந்த உருவத்திலே இருந்து கேட்பாரா? குரங்கு உருவத்திலே இருந்து ஒரு மரக்கிளைகளிலே கேட்கக்கூடிய நிலை உண்டாகுமா? அவர் கேட்டுட்டாருன்னா பேசக்கூடிய நம்ம 2 பேருக்கும் இந்த பூமியிலே ஒரு முக்தி, ஒரு புண்ணியம் கிடைக்குது. அதனாலதான் பாருங்க, தாய் என்னைக்குமே தான் பிள்ளைய விட்டு கொடுத்துக்க மாட்டா. ஆமா, புரியுதா? பெற்ற பிள்ளைய என்னைக்குமே தாய்ங்கிறவ விட்டு கொடுத்துக்க மாட்டான். சரி. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் இல்லையா? பிள்ளை என்ன தவறு செய்தாலும் சரி, மத்தவங்க வந்து சொல்லும் போது அந்த இடத்துல பிள்ளைய விட்டு கொடுத்துக்க மாட்டாலாம். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நான் கண்டுக்கிறேன், நீங்க என்ன சொல்றது அப்படின்பா. பெத்த தகப்பை பையில இருந்து காசை எடுத்தாலும் கூட பெத்த தகப்பை வந்து ஏன்டா இப்படி எடுக்கிற, இது திருட்டுக்கு சமமடா கேட்காம எடுத்தான்னு சொன்னாலும் கூட தாய் அந்த இடத்துல போய் தடுப்பா. சரி விடுங்க, ஏதோ புள்ள தெரியாம எடுத்துக்கிட்டேன், இதுக்கு போய் இவ்வளவு போய் அவனை அடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிய, விடுங்க, அதெல்லாம் பெரிய பிள்ளையானா திருந்திருவான் அப்படின்பா. அப்ப அதனாலதான் சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. என்ன இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை நான் பேசுறேன். இந்த முடிச்சறேன். எதுக்காக கலைவாணி தாய் செய்தது தவறாக இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தானே சாட்சியாக வந்து அப்படின்னா, அந்த தாய் எத்தனை முறை அவனுக்காக சாட்சி வந்தாங்க தெரியுமா? 3 முறை வந்தாங்க. ஆனா 3வது முறை கைவிட்டுட்டா இல்லையா? கலைவாணி தாய் கைவிட்டுட்டா. அதனால தான் என்ன பண்ணாரு, நேரா இங்க இருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தார். எங்க இந்த சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு. சரி. நாட்டரசன் கோட்டையில வந்து பக்கத்துல இருக்க கருதுபட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய உயிரை விட்டார். ஏன்? கலைவாணி தாய் அந்த இடத்துல தன்னுடைய மகனுடைய உயிரை காக்கலையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. என்ன இன்றைக்கும் பாருங்க எல்லாரும் பேசுறது என்ன பேசுவாங்க? கம்பன் பிறந்தது சோழ நாட்டிலே. ஆமா. ஆனால் இறந்தது எந்த நாடுன்னு சொன்னீங்க? இறந்தது வந்து இங்க பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. ஏன்னா இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை. நம்மளை விட மிக அறிவிலே சிறந்தவர் நம்மளுடைய ஆசான் இருக்காரு. அதுதான் நான் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஆசான், எங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர். இப்பவும் பாருங்க, அதுலயும் ஒண்ணு உட்கருத்தா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் எத்தனையோ ராஜ நடிகைகளை சந்திச்சிருக்கேனா, இந்த விஷயத்தை கம்பன் பிறந்தது சோழ நாடு, இறந்தது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல எந்த ஊர்ல அப்படின்னா நாட்டரசன் கோட்டைன்னு முடிச்சிருவாங்க. ஆனா நாட்டரசன் கோட்டையில கருதுப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊரு. இந்த நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்துல அதை வந்து கருதுப்பட்டி அந்த ஊருக்கு பேரு. இன்றைக்கு பாருங்க, நாட்டரசன் கோட்டையில ஜீவ சமாதி வேணா இருக்கே தவிர உயிரை விட்டது எங்கவோ அது கருதுப்பட்டியில உயிரை விட்டார். இன்றைக்கும் பாருங்களே, ஆக நம்மளுடைய தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்காருல்ல, டி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்லுவான். இந்த 2 டி வருவதற்கு என்ன காரணம்? ஒன்று தாமோதரன் என்பவருக்கு பிறந்தவர். தட்டப்பாறையிலே தாமோதரன் என்று சொல்லக்கூடியவருக்கு பிறந்ததுனால டி சங்கரதாச சுவாமிகள். ஒன்று தட்டப்பாறையிலே. அப்படிதானப்பா? ஆமா. அப்ப அப்படிதானப்பா? சரிப்பா. தட்டப்பாறை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, தூத்துக்குடிங்கிறாங்க. அது அல்ல, தட்டைப்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமம். அதே மாதிரி பாருங்க, தாமோதரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை. ஏன்னா இங்க வலை ஒளியில ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இங்க வேணா சாதாரணமா பேசிவிட்டு போயிடலாம். வலை ஒளியில அண்ணே மாதவன் அண்ணே போட்டு விட்டாருன்னா என்ன சங்கரதாஸ் சுவாமிகளை பத்தியே தப்பா பேசுறாங்களே அப்படின்னு கருத்து கணிப்பு வந்துடும் கூடாது என்பதற்காக தெளிவா பேசணும், யோசிச்சு பேசணும். இப்பவும் பாருங்க, நாங்க தவறா பேசல. பக்கத்துல எம்பி விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்க கேட்டுட்டு தான் பேசுறோம். நாங்க பேசுறதுல எந்த தவறும் இல்லை. இன்னொரு விஷயம் பாருமா, ஆமா, நீ அங்கிட்டு ஒரு பக்கம் காமிச்சிருக்கீங்க. திரு சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்தவர் தானே. இறந்தது எங்கே? பாண்டிச்சேரியில சமாதி. அன்றைக்கும் பாருங்க, எல்லாருமே நம்ம வருடம் போகக்கூடிய ஒரு விஷயம் குரு பூஜைக்கு. போன வருடம் போவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பவும் பாருங்களே, பாண்டிச்சேரின்னு மொட்டையா சொல்லிடக்கூடாது. அவரு உயிரை விட்டு சமாதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பேரு கருங்குள குப்பம்னு பேரு. கருங்குள குப்பமா? கருவடி குப்பம். கருவடியா? கருவடி குப்பம் பாருங்க. இருந்தாலும் அதான் அனுபவம்னு சொல்றது. ஏன்னா வருடம் எங்க சித்தப்பன் போயிடுவார். அங்கே போயிருவீங்களாப்பா? ஆமா. ஏன்னா அதனாலதான் இந்த கலை பயணம் இன்னும் அவர் கூடவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது.
எத்தனை 50 ஆண்டு வருடங்களாப்பா மற்றற்ற மகிழ்வு மிகப்பெரிய மகானுக்கு முன்னாலே பேசுவதிலே அப்பா பேர்பட்ட அருமைகளும் பெருமைகளும் வாய்ந்து ஆக தந்தை பேர் என்னமா தாய் பெயர் உனது பெயர் வந்திருப்பாய் என்ன காவல் என்னது யாருக்காக முருகனுக்காக நீ தான் வரணுமா ஆமா ஏன் வரணும் எங்க அப்பா சொன்னாரு அதனால வந்து என்ன சொன்னாரு உங்க அப்பா காவலுக்கு போயிட்டு வாமா அப்படினு சொன்னாரு அதுக்காக வந்திருக்கேன் அப்ப காவலுக்கு போகணும்னா கையில வைத்திருப்பது கவன் எதற்கு பறவை விரட்டுறதுக்கு ஏன் பறவை விரட்டு திணையை கொய்ய வருது அதுக்காக பறவை விரட்டு ரெண்டு அரிசியை சாப்பிட்டு போகுது வாயில ஜீவராசி அத போய் விரட்ட போறீங்களே உங்களுக்கு பாவம் வராதா ரெண்டு அரிசி சாப்பிட்டு போறதுனால பிரச்சனை இல்லங்க சரி சாப்பிடுறதுனால அது சேதப்படுத்துது அப்படிங்கறத பிரச்சனை ஓ இன்றைக்கும் பாருங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமக்கமார்கள் இன்றைக்கு அதிகாலையிலே வீட்டு வாசலுக்கு முன்னால என்ன போடுவாங்கன்னு தெரியுமா மாக்கோலம் போடுவாங்க மாக்கோலம் எந்த மாவுல கோலம் போடணும் பச்சரிசி மாவுல கோலம் போடுவாங்க ஏன் பச்சரிசி மாவுல கோலம் போட்டா என்ன புண்ணியம் ஐயா ஏழை எளிய மக்களுக்கு வசதி உள்ளவங்க அன்னதானம்னு ஒண்ணு போடுவாங்க சரி அது மிகப்பெரிய புண்ணியம் ஆனா நம்மளை போல ஏழைகளுக்கு அன்னதானம் போட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது அதனாலதான் இந்த வீட்டுல வாசல்ல மாக்கோலம் போட்டா அதுல சின்ன சின்ன ஜீவராசிகள் ஈ எறும்பு பூச்சிகள் சாப்பிடுது பாத்தீங்களா அது எதற்கு சமமா 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட புண்ணியம் நம்மள வந்து சேருமா பாத்தீங்களா அப்ப எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த இடத்துல சேருது பாருங்க பச்சரிசி அரைச்சி அந்த மாவுல வீட்டு வாசலுக்கு முன்னாலே கோலம் போட்டா அந்த ஈ எறும்பு புழு பூச்சிகள் அதுல ரெண்டு அரிசியை ஒரு அரிசியை சாப்பிட்டு போனா 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட பெருமை அந்த இடத்துல உள்ளது எவ்வளவு ஒரு பெருமை ஒரு நாளைக்கு 1000 பேருக்குனா தினம் தினம் அந்த கோடத்தை நம்ம போடும்போது எத்தனை ஜீவராசிகள் அதை சாப்பிடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல வாய் வாழ்த்தலனாலும் வயிறு வாழ்த்துமா அதுக்கு திருப்தியை சாப்பிட்டு போகும்போது நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குடும்பம் நம்ம வம்சமே நல்லா இருக்குமா அப்ப நம்ம செய்த பாவங்கள் மறைந்து புண்ணியங்கள் கூடி வருகின்றது இப்ப பாருங்க அப்பேற்பட்ட நிலைகள்ல ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கும் 2 வாசல் இருக்கும் இப்ப முன் வாசல் ஒரு வாசல் பின் வாசல்னு ஒன்னு இருக்கும் இப்ப ஒரு வீட்டுக்கு நீங்களும் அதாவது கட்டி போய் வாழக்கூடிய பெண்மக்கள் தான் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒருத்தர கல்யாணம் நிச்சயமா திருமணம் பண்ணிட்டு போக போற புள்ளதானே இதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப ஒரு விஷயம் நான் கேக்குறேன் முன்னால கோலம் போடுறாங்கல்ல 2 வாசல் வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுக்கு முன்னால கோலம் போடுறாங்க முதல்ல தூங்கி எழுந்த உடனே எந்த கதவை திறக்கணும் முன் கதவை திறக்கணுமா பின் கதவை திறக்கணுமா பெண்கள் பொதுவா கோழி கூவுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் இருமா இந்த பெண்கள்லாம் இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க நீங்க யாரும் நாடகத்தை கவனிக்கிற மாதிரி இல்ல அந்த ஒரு 3-4 பேர் கவனிக்கிறீங்க எல்லாம் எப்ப படுப்போம்ன்ற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாங்க பொதுவாவே பின் வாசலை திறக்கணுமா முன் வாசலை திறக்கணுமா யாராவது ஒரு பெண்கள் சொல்லுங்க அண்ணி அத்தாச்சே இங்க பாருங்க நாடகத்தை இங்க பாருங்க அப்புறம் பேசலாம் உங்களுக்காக நாடகம் வச்சு போட்டு நீங்க இங்க குசு குசுன்னு பேசிக்கிறதா இங்க நாடகம் வழங்குமா அப்படியே இருமா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அண்ணி யார்கிட்ட கேட்போம் ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி நல்ல ஆடை கையை உதற வேணாம் பேசாம இருங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க வீட்டுக்கு 2 வாசப்படி முன் வாசல் ஒன்று பின் வாசல் ஒன்று 2 கதவையும் தாளிட்டு சாத்திட்டு தான் உறங்குவோம் இரவுல திறந்து போட்டு ஒரு காலும் நம்ம தூங்க மாட்டோம் அப்ப அதிகாலையிலே முன் அதாவது பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி அவதான் வீட்டுக்கு வந்த மருமக்கமா இல்ல அதுல ஒருத்தர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் பின் தூங்கி எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னால முன் எழுவாள் அவன் பத்தினி வீட்டுக்கு வந்த மருமக்கமா இல்ல ஒருத்தர் இப்ப தூங்கியாச்சு அதிகாலையில கோழி கூவுது எந்திரிக்கணும் முதல்ல முன்னால உள்ள கதவை திறக்கணுமா பின்னால உள்ள கதவை திறக்கணுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இல்லைன்னா சின்ன தம்பி என்ன பொண்டாட்டி சொல்லுங்க அத்தாச்சி சொல்லாதாச்சி நறுக்கு சொல்லுங்க இதுல மிகப்பெரிய அர்த்தம் உண்டு இல்ல நீங்களே வீட்ல தூங்கி எந்திரிச்சிருப்பீங்கல்ல முத எந்த கதவை முதல்ல திறந்துட்டு அப்புறம் வேலையை பார்ப்பீங்க அவங்க வீட்டுக்கு இருக்கிறது ஒரு கதவு தான் அதனால நான் ஒரு கதவு இல்ல அப்படிலாம் கிடையாது சொல்லுங்க அத்தாச்சி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க புறவாசலா தலைவாசல திறப்பாங்க தலைவாசல யாராவது திறப்பா அத்தாச்சி குடியை கெடுத்துட்டியாப்பா அத்தாச்சி இல்ல முதல்ல ஒரு பெண் எழுந்த உடனே எந்த கதவை திறக்கணுமா பின்வாசல் கதவை முதல்ல திறக்கணும் ஏன் பின்வாசல் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படியே இருங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காகவே பேசுவோம் இன்னைக்கு இப்ப 2 வாசல்ல எழுந்த உடனே பின்வாசலை தான் திறக்கணும்னு சொன்னீங்களாமா ஏன் முன் வாசலை திறக்காம பின்வாசலை முதலாக திறக்கணும் ஏன் பின்வாசலை திறக்கணும்னா ராத்திரியில நம்ம உறங்கும் பொழுது நம்ம கூடவே மூதேவி என்று சொல்லக்கூடியவள் உறங்குவா ஏன்னா தூக்கத்தை என்ன சொல்லுவாள் என்ன மூதேவி போட்டு அமுக்குது சொல்லுவாளா சொல்ல மாட்டாள் அது மாதிரி இரவு நேரத்துல நமக்கு அவளுடைய வேலையை சரியா செய்வா அவதான் நித்திரா தேவி அவ வந்து அவளுடைய வேலையை சரியா செய்வா காலையில எழுந்தவுடன் என்ன பண்ணணும் போய் பின்வாசலை திறக்கணும் பின்வாசலை திறந்தாத்தான் பின்வாசல் வழியா மூதேவி வெளியில போயிருவா அதுக்கப்புறம் வந்து முன்வாசலை திறந்தாத்தான் ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வருவா இல்லையா
இல்லையா? அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க பின்வாசல திறக்காம முன்வாசல முதல்ல போய் திறந்தீங்கன்னா ஏற்கனவே மூதேவி வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ரீதேவி உள்ள வந்துட்டு என்ன ஆகும்? திரும்பி ஓடிடுவா. சக்காலத்தி சண்டை வந்துரும் உள்ளுக்குள்ள. ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? அற்புதமா சொன்னீங்க. என்ன இன்னையில இருந்து தெரிஞ்சுக்கங்க அத்தாச்சி, பின்வாசல் இல்லாதவங்க ஒரு ஜன்னலாவது வச்சிருப்பா. வீட்டுக்கு நேரா வாசலுக்கு நேரா பின் ஒரு ஜன்னலாவது இருக்கும். அந்த ஜன்னலையாவது திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் முன் வாசலை வந்து திறக்கணும். ஏன் மூதேவியை வெளியே அனுப்பிட்டு முன் வாசல் திறக்கின்ற பொழுது ஸ்ரீதேவி உள்ளே வருவாள் என்பதற்கு அடையாளமாக ஒண்ணு இல்ல, ரெண்டு வாசல் இருக்குல்ல. முதல்ல பின்னால உள்ளதை திறந்தாச்சுல, அதுக்கப்புறம் முன்னால உள்ளதை லட்சுமிக்காக திறந்தாச்சுல. இப்ப முன் வாசலையும் கோலம் போடணும், பின் வாசலையும் கோலம் போடணும். முன் வாசல்ல எப்படி கோலம் போடணும், பின் வாசல்ல எப்படி கோலம் போடணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். எப்படித்தான் கோலம் போடணும்? இது என்ன கொடுமை? மாட்டாம போக மாட்டேன் இன்னைக்கு. என்னப்பா கொடுமையா இருக்கு? கோலம்னா எல்லாம் தான் கோலம். கோலம்லாம் எல்லாம் கோலம் இல்ல. திரும்பி பார்த்துட்டோம்னா அலங்கோலம் ஆயிடக்கூடாது. அதுதான் அலங்கோலம். அதுல தெரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் 5 கோட்டையில நம்மளுடைய ஒற்றை புள்ளி மிஞ்சுற மாதிரியும் கோலம் போடுவோம் புள்ளி வச்சு. தெரியுமா? ரெட்டை புள்ளி மிஞ்சுற மாதிரியும் கோலம் போடுவோம் புள்ளி வச்சு. இதுல பின்வாசல்ல எப்படி கோலம் போடணும்னா ரெட்டை புள்ளி மிஞ்சுற மாதிரி கோலம் போடணும். ரெட்டை படையில வர மாதிரி. முன்வாசல்ல ஒற்றை படையில வர்ற மாதிரி தான் கோலம் போடணும். அப்ப பாருங்க, இதுதான் வந்து ஸ்ரீதேவிக்கு மூதேவிக்கு உள்ள வழக்கம். அதாவது ஒற்றை படை ஸ்ரீதேவிக்கு உகந்தது. அதெல்லாம் சரி, புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த காலகட்டத்துல யாரு புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க? அதுவே சிரமம் தான். அத சொல்லு முதல்ல. அப்படி கேளு, நறுக்குன்னு கேட்ட பாரு. யாரு இப்ப கோலம் போடுற? அதுலயும் இந்த செவ்வாய் வெள்ளி புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாதுப்பா. இருமா ஒரு நிமிஷம் இருமா. இப்ப கண்ணே ஆதங்கப்படுறத பார்த்தா முண்டாட்டி போய் 8 மணிக்கு தான் எந்திரிக்குதோ. அது உங்க வீட்டுல நீங்க தான் கோலம் போடுறீங்களா? அதுல கேட்டது தப்பா போச்சு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு சாமி. எப்படி? செவ்வாய் வெள்ளி புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாது அப்படிம்பா. கிராமத்துல சொல்லியிருக்காங்களா இல்லையா? செவ்வாய் வெள்ளி புள்ளி வச்சு கோலம் போடாதப்பா அப்படிம்பாங்க. இந்த கட்டம் போட்ட கோலம் புள்ளி வைக்காமலே என்ன கோலம் இருக்கோ அந்த கோலம் போடுவாங்க. ஏன் புள்ளி வைக்காம கோலம் போடுறாங்க? ஏன் அப்படி புள்ளி வைக்காம செவ்வாய் வெள்ளி ஏன் அப்படி போடுறாங்க? செவ்வாயும் வெள்ளியும் யாருக்கு உகந்ததுன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம் இங்க. செவ்வாயும் வெள்ளியும் யாருக்கு உகந்தது என்பதை பார்த்து கட்டரூபமாக வரக்கூடிய கோலத்தை போடணும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இப்ப இதுலயும் பாருங்களேன், இன்றைக்கு யாருமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல கோலம் போடுவோம். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்டார் கோலம் போடுவோமா? இந்த இந்த அமைப்பு எதனுடைய அமைப்பு தெரியுமா? முதல் இந்த முக்கோணம் நின்ற கோலத்துல இருக்கிற முக்கோணம் சக்தியினுடைய உருவம். அதே கீழே வடிவல இருக்கக்கூடிய உருவம் சிவனுடைய உருவம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் அது முக்கோண வடிவத்துல கோலம் இருக்கும். இதுல 6 முக்கோணம் இருக்கும். 6 முக்கோணத்துல இருக்கக்கூடிய வடிவம் யாரை அது முருகப்பெருமானுடைய வடிவத்தை உருவாக்கும். சரவண பவ வந்துருச்சா? அப்ப செவ்வாய்க்கிழமை யாருக்கு உகந்தது? முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அதனாலதான் செவ்வாய்க்கிழமைக்கு அந்த கோலத்தை போடணும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அற்புதமா சொன்னீங்கம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னமும் ஒரு சில விளக்கங்கள் உண்டு. எப்படின்னு கேளுங்களே. இப்ப கோலம் போடுவதை பத்தி பேசணும், அப்ப கதவை திறப்பதை பற்றி பேசணும். இப்ப இன்னமும் ஒவ்வொரு குடும்பத்திற்களையும் பாருங்க. ஆக இந்த இடத்துல ஒரு கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல் வைக்கிறோம். ஒரு கோவிலுக்கு பொங்கல் வைக்கின்ற பொழுது சும்மா பொங்கலை மட்டும் வச்சுட்டு வந்துட மாட்டோம். ஒரு அர்ச்சனைன்னு பண்ணுவோம். அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணோம்னா அதில் ஒரு பெருமை கிடைக்கும். அப்போ இந்த அர்ச்சனைனா எத்தனை பொருள் சேர்ந்தால் அர்ச்சனை? இது ஏன் இந்த பொருள் பூரா அதுக்கு சேருது? ஏன் இந்த இறைவனுக்காக மனிதன் கொண்டு போகக்கூடிய நிலையை ஏன் இப்படி உருவாக்குனாங்க? அப்போ இந்த 5 பொருளுக்கும் மனிதனுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமையாக இருக்கணுமா இல்லையா? ஒற்றுமை இல்லாமல் இன்றைக்கும் கோவிலுக்கு போகிற முத்துமாரியம்மன் கோவிலில் நீ எல்லாரும் அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க. யாராவது அர்ச்சனை பண்ணாமல் இருப்பீங்களா? அர்ச்சனை பண்ணியிருப்பீங்கல்ல. ஒரு அர்ச்சனைனா என்னென்ன பொருள் சேர்ந்தது அப்படின்னு பார்க்க போகணும். ஒன்று தேங்காய், இன்னொன்று வாழைப்பழம், 3வது கற்பூரம், 4வது ஊதுபத்தி, 5வது பூவு, 6வது வெற்றி இலை. இந்த 6 பொருளும் சேர்ந்து விட்டால் அதுக்கு பேர் அர்ச்சனை அப்படின்னு சொல்கிறோம். தேங்காயை எல்லா கோவில்களுக்கும் உடைக்கிறோம். தேங்காய் போய் கொண்டு போய் உடைக்கிறோமே, இது வரைக்கும் ஏன் தேங்காய்க்கு பதிலாக மாங்காயை உடைச்சா என்னமா தெய்வம் வேணாமுக்கு மாமா?
நான் கேட்டதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப நான் பேசுனது பூரா இல்ல கேட்டுக்கிட்டு தான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்றோம்ல, ஆமா. அர்ச்சனைனா எத்தனை பொருள் சேர்ந்தது? 5 பொருள் சேர்ந்தா அதுக்கு பேர் அர்ச்சனை. என்னென்ன பொருள்? தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, பூவு. இந்த 5 பொருள். ஆமா. இன்னொன்று அதோடு ஒன்று சேரணும். வெத்தலை பாக்கு சேர்ந்தாதான் அந்த அர்ச்சனை பொருளோட சேரணும். நிரக்கமுடான்ல. இப்ப அதாவது தேங்காய் எல்லா தெய்வத்துக்கும் தேங்காய் தானே கொண்டு போய் உடைக்கிறோம். ஆமா. ஏன் மாங்காய் கொண்டு போய் உடைச்சா வேணாம்னு சொல்லுமா? அப்படி கிடையாது, ஐதீகம்னு ஒண்ணு வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி என்ன வகுத்தார்கள்? தேங்காய்க்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? வாழைப்பழத்திற்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? கற்பூரத்துக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? ஊதுபத்திக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? பூவுக்கும் தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? வெற்றிலை எதற்கு? ஏன் இந்த 6 பொருள்? எதுக்கு அர்ச்சனை பேர் வச்சா? இப்போ ஒவ்வொருத்தரும் போய் பண்றாங்களே, அர்த்தம் தெரிந்து செய்கின்றார்களா? அர்த்தம் தெரியாமலே முத்துமாரிக்கு அர்ச்சனை பண்றாங்களா? இதுக்கு என்னமா விளக்கம்? தேங்காய் கோவில்ல கொண்டே உடைக்கிறோம்ல, தேங்காயை கொண்டே கோவில்ல உடைக்கும் பொழுது இந்த தேங்காயில இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஓடாகப்பட்டது மனிதனுடைய தோலை குறிக்குமா? உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மனிதனுடைய உள்ளத்தை குறிக்குமா? உள்ளே இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது மனிதனுடைய குருதியை குறிக்குமா? இறைவா என்னையவே நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேங்காயை கொண்டே உடைக்கிறோம். அடுத்து பாருங்களேன், வாழைக்கனி. இந்த வாழைக்கனி வாழை மரம் மட்டும் ஒரு விதைய போட்டோம்னா ஒரு மரம் தான் எல்லாத்துலயும் முளைக்கும், ஒரு செடி தான் வரும், ஒரு கொடி தான் வரும். ஆனா இந்த வாழை மரம் மட்டும் பாத்தீங்களா, ஒண்ணு கொண்டு வச்சோம்னா அதுல தன்னை தானே ஒரு தோப்பாவோ உருவாக்கிக்கும், ஒரு தோட்டத்தையே ஏற்படுத்திக் கொள்ளும், ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திக்கும். அது போல வாழைக்கனி கொண்டு போய் இறைவனுக்கு வைக்கிறோம்னா வாழையடி வாழையாக என்னுடைய வம்சம் அனைத்தும் உன்னுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழைக்கனியை கொண்டு இறைவனுக்கு வைக்கிறோம். வாழையடி வாழையாகனா இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நாளைக்கு என் மயம் வருவேன், அதுக்கப்புறம் என் பேரை வருவேன், வம்சமே இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வம்சத்துல இன்னொன்னு அடங்குது. என்னன்னு கேட்டா, அப்ப எனக்கு புத்திர பாக்கியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு ஐதீக முறை. அதுதானே வழக்கம். அதனாலதான் வாழைக்கனி. அடுத்து பாருங்க, கற்பூரம். பேரே கற்பு பூரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கற்பூரத்தை கொண்டு இறைவனுக்கு ஏத்துறோம். ஊதுபத்தியினுடைய தன்மை தன்னை தானே கரித்து கொண்டு பிறருக்கு நெருமிடத்தை கொடுக்க கூடாது. அதுபோல இது வாழக்கூடிய அத்தனை நாட்களுக்கும் எனக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் சரி, பிறருக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தியை கொண்டு போறோம். பூவினுடைய தன்மை எளிமையானது, தெய்வத்துடைய தன்மை எளிமையானது. எளிமைக்கு எளிமையை கொண்டே சேர்க்கணும் அப்படிங்கிறத பூவை கொண்டு இறைவனுக்கு கொண்டு வைக்கிறோம். கடைசியாக வெற்றிலை. இந்த காரியம் எல்லாம் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வெற்றிலையை கொண்டு இறைவனுக்கு வைக்கிறோம். பாருங்க, அதுக்கு பேரு எல்லாருமே வெத்தலை வெத்தலை வெத்தலைன்னு சொல்லுவாங்க. வெற்றிலைங்கிறதா பேரு. பேரு வெற்றிலை. இந்த 5 பொருளோடு என் அர்ச்சனை வெற்றியாக வேண்டும் என்பதற்காக வெற்றிலையை வைக்கின்றோம். ஆக என்பதற்கு ஒரு பொருள். இப்ப ஒரு விஷயம் அற்புதமா சொன்னீங்க. ஆக இப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் இந்த பூமியிலே ஆக சாஸ்திர சம்பிரதாயமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே ஒரு சில விவரங்களை இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக கேட்கலாமா என்று பார்க்கின்ற பொழுது என்ன கேட்கணும் தெரியுமா? என்ன கேட்க போறீங்க? நீங்க காவலுக்காக வந்திருக்கீங்க. காவலிலே பல வகையான காவல் உண்டு. நீங்கள் எதை விரட்டுறதுக்கு வந்திருக்கீங்க? பறவை விரட்டுறதுக்காக வந்திருக்கோம். பறவைக்கு எத்தனை, அதாவது பறவைக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு. 4 அறிவு. விரட்டக்கூடிய உங்களுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அருளறிவு, மருளறிவு, பொருளறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, சிற்றறிவு, 6 அறிவு பொருந்திய மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றார்கள். ஓரறிவு யாருக்கு? ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, தாவரத்திற்கு ஓரறிவு. 2 அறிவு யாருக்கு? அது புழு பூச்சிகளுக்கு. 3 அறிவு நீர் வாழக்கூடியதுக்கு, நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு. 4 அறிவு அது பறவைகளுக்கு. 5 அறிவு விலங்கினத்துக்கு. 6 அறிவு மனிதர்களுக்கு. 7 அறிவு முனிவர்களுக்கு. 8 அறிவு அது தெய்வத்துக்கு. அதனாலதான் யாருக்குமே 8ஆவது அறிவுன்னாங்க. இந்த உலகத்துல 8 அறிவுக்கு மேல அறிவே கிடையாது. அப்ப 8ஆம் அறிவை பெற்றது யாரு? அது தெய்வம். தெய்வம் தானே. இன்றைக்கு முத்துமாரி இருக்கானா, முத்துமாரிக்கு 8 அறிவு உண்டு. இப்ப எனக்கு எத்தனை அறிவு இந்த இடத்துல? 7 அறிவு. முனிவர்களுக்கு 7 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. அப்பேற்பட்ட 6 அறிவு பொருந்திய இந்த மனித பிறப்பு 4 அறிவு பறவை விரட்டுவதற்காக இந்த பறவை இந்த இடத்துல வந்து 2 அரிசியை சாப்பிட்டு போனா எனக்கு உங்க வீட்டு முதலா உரைய போகுது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது சேதப்படுத்துதுன்னு. அப்ப சாப்பிட்டு போனா பிரச்சனை இல்ல, சேதப்படுத்துது, அதுக்காக காவல் பாக்குறேன். இப்ப சேதப்படுத்துதுன்னா சாப்பிடுறது 2 அரிசியை, சேதப்படுத்துவது எத்தனை அரிசியை? அது சாப்பிடுறது மட்டுமா? சாப்பிடுறங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொத்தி அதை சேதப்படுத்தி வீணாக்கி அதை அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு விவசாயி விதை நெல் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறாரு, ஒரு நெல்லு கூட வீட்டுல இருந்து சிந்தாமல் வயக்காட்டுக்கு போய் சேருமா? அப்ப இங்க சேதமாகதான் இல்லையா? சரி, போய் விதை
விதைச்சாச்சு, விதைத்த நெல்லு விதை எல்லாமே முளைச்சிருமா? முளைக்காது. அப்ப அதுல எவ்வளவு சேதமாகுது? சரி ஏங்க, அதெல்லாம் நம்ம கவன குறைவுங்க. இன்னொரு விஷயம், எடுத்து போறதுல சிந்துது அப்படின்னா அது நம்மளுடைய கவன குறைவு. எவ்வளவு கவனமாக இருந்தாலும் கொண்டை விதைக்கக்கூடிய நெல்ல முளைக்கிறது சேதமாகிறது அப்படின்னா அது இறைவனுடைய கணக்கு. சரி, இதுதான் விளைஞ்சு வரணும், இது விளையக்கூடாது. இப்ப ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. சரி, குழந்தை பிறக்கிறவங்களும் இருக்கா, குழந்தை பிறக்காதவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இவங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு பூர்வ ஜென்ம செய்த பாவம். அதாவது கொஞ்சம் நெஞ்ச பாவமா? யார் நானா பண்ணி? ஐயா, நான் பொதுவா சொல்றேங்க. நல்ல வேலையா போச்சு. அதான் தேர் இழுத்து தெருவுல விட்ட கதையா? என் பக்கம் கையை நீட்டி கொஞ்சம் நெஞ்ச பாவம்னா நான் என்ன பாவம் பண்ணி? பாருங்க, எங்க அத்தாச்சி தூங்குறானெல்லாம் எழுப்பி டீ கொடுத்து இருக்காங்க. ஆமா, கொடுக்கணுமா? அப்படியாவது எந்திரிச்சு உட்காந்து நாடகம் பாப்பாங்க அப்படின்னு. ஆக இருக்கட்டும். இருந்தாலும் கூட இன்றைக்கும் பாருங்க, தாகத்தை தீர்ப்பது தண்ணி, தோசத்தை தீர்ப்பது தண்ணி, மோகத்தை தீர்ப்பது தண்ணி. அப்ப பாருங்க, 3 தண்ணியுமே இந்த உலகத்துல உண்டு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்களே, இப்ப வீட்டுல குடிச்சோம்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு வேற தண்ணி, சாதாரண குடி தண்ணி தானே. அதே தண்ணீரை முத்துமாரியம்மன் கோவிலுக்குள்ள கொண்டு குடிச்சோம்னா அதுக்கு பேரு தீர்த்தம் ஆயிருமா இல்லையா? தண்ணி தான், ரெண்டும் தண்ணி தான். ஆனா இடம் மாறுகின்ற பொழுது பேர் மாறுது. ஏங்க, விழக்கூடிய இடத்தை வச்சே பொருள் மாறுமா இல்லையா? இன்றைக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள வெள்ளத்தை போட்டு பொங்கணும்னா அதுக்கு பேரு பொங்கச்சோறு. அதே பொங்கச்சோறு கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்குள்ள சாப்பிட்டா அதுக்கு பேர் பிரசாதனம் ஆயிரும்ல. மாறிடுச்சா? இன்னொரு விஷயம் பாருங்க, வீட்டுல அடுப்புக்குள்ள கிடக்கிறது சாம்பல் தானே. அதே சாம்பல் கோவிலுக்குள்ள போயிட்டா திருநீருன்னு பேர் மாறுதா இல்லையா? வீட்டுல கூட்டினா அதுக்கு பேரு விளக்கமாறு. அதே விளக்கமாறு கோவிலுக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு திரு அலக்கைன்னு பேரு. பாருங்க, பேர் மாறுதா இல்லையா? வீட்டுல படுக்கிற அறைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? படுக்கை அறை. அப்ப அதே தெய்வம் படுத்திருந்தா அதுக்கு பேர் பள்ளி அறைன்னு பேர். வீட்டுல சமைச்சா சமையலறை. கோவிலுக்குள்ள சமைச்சோம்னா அது பேர் மடப்பள்ளி. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு மாறுது, எவ்வளவு இடம் பொருள் மாறுது பாருங்க. அப்ப மழை நீர் புனிதமான நீர் தான். விழக்கூடிய நீரை பொறுத்து இருக்கு. கீழே விழுகும் போதுதான் அதுக்கு பேரு மழை நீர். ஆமா, அது போய் ஒரு ஏரியில விழுந்தா அதுக்கு பேரு ஏரி நீர். அதே கிணற்றுல விழுந்தா கிணற்றுக்குள்ள விழுந்தா அது கிணத்து நீர். அதே குளத்துல விழுந்தா குளத்து நீர். ஆத்துல விழுந்தா ஆத்து நீர். மொத்தமா போய் சேர்ந்தா அதுக்கு பேரு கடல் நீர். அவ்வளவுதான் பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு பெருமையாக விழக்கூடிய நீர் மனிதனும். இப்ப இன்னொரு விஷயம் பேசுனீங்கல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இப்ப ஒரு விஷயம் இதுலதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஏற்கனவே தடுப்போம் நினைச்சு, ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம். இப்ப ஒரு விஷயம் பாருங்களே, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இப்ப ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு குழந்தை உருவாகுவதற்கு வெறும் தாய் மட்டும் போதுமா? தந்தையும் தேவைப்படுமா? தந்தையும் தான் தேவை. அப்ப ஒரு குழந்தை கெட்டு போனதுக்கு காரணம் அம்மாவும் அப்பாவும் சொல்லலையே. ஆக ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு தீய பிள்ளை ஆகிறதுக்கு அம்மா தான் காரணம். அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னாங்களே, அப்படி என்ன வளர்ப்புல அது நல்லவராவதும் தீயவராவதும்? அன்னை வளர்ப்பினா பிறந்ததுக்கு அப்புறம் வளர்க்கறத சொல்லல. அன்னை வளர்ப்பினா கருவுல இருக்கும் பொழுதே தன் தாய் என்ன பண்ணணுமா? குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கணுமா. ஏன்னா ஒரு குழந்தை தரித்து 7 மாதம் ஆயிடுச்சுனாலே குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடும், உள்ள இருக்கிற குழந்தைக்கு. அப்ப என்ன பண்ணணுமா? நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணுமா. அதனாலதான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்களை பாருங்க, எப்போதுமே கண் கலங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிரிச்சா நம்மோட குழந்தை சிரிக்கும், நம்ம அழுதம்னா அதுவும் தீய வார்த்தையை பேசுகின்ற பொழுது அது எதை கேட்கும்? அதுதான் கேட்கும். பாருங்க, இன்றைக்கு வளகாப்புன்னு ஒண்ணு போடுறோமா இல்லையா? 9வது மாதத்துல வளகாப்பு போட்டு தாய் வீட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படி கூட்டிட்டு போன இந்த வளகாப்புன்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, வளையல். ஏன் கை நிறைய வளைய போடுறாங்க தெரியுமா? இந்த வளையல் கலகலகலகலன்னு சத்தம் கேட்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோட இருக்குமா. ஏன்னா அதனுடைய மூளைக்கு அந்த வளையலுடைய சப்தம் இசையாக தோன்றுகின்றதா. அந்த இசையை கேட்க அப்பதான் அந்த புள்ள முண்டு. அப்ப நம்ம பிள்ளைக்கு காது கேட்குதுன்னு உணர்ந்துடுறோம். நம்ம பிள்ளைக்கு சரிவர காது கேட்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய நிலை உண்டு. ஆக இருப்பினும் கூட இந்த பெண்கள் உண்டான பருவங்கள் 7. என்னென்ன பருவம்? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவி, தெரிவி, பேரளம் என்ற 7 பருவம். அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 ல 13க்குள்ள. அப்ப பருவமடைந்த பெண்கள் தான் இந்த இடத்துக்கு காவலுக்கு வர வேண்டும். ஆக இருந்தால் உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலே மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க. மாப்பிள்ளை யாரு? அவ யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. மகிழாரி இல்லவனா மால்வரில் இல்லவனா நீ
நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு சேர்த்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்ந்திடு ராமா நீ ராமா சம்மதனி தாமா ராமா நீ ராமா சம்மதனி தாமா சம்மதம் தந்திடு நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்ந்திடு சம்மதனி தாமா சண்முகன் சரவண பவன் ஆறுமுகன் செந்தில் குமரத்த உனக்கு கணவனா பார்த்து வந்த மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்க சம்மதம்னு சொல்லு. முருகனை தவிர வேற யாரை வேணாலும் நான் கட்டிக்க வச்சுவாங்க. முருகனை தவிர வேற யாரு உனக்கென்று பிறந்தவன் அவன் அவளுக்கென்று பிறந்தவள் நீ. ஆக ஜாடிக்கேத்த மூடி அடப்புக்கேத்த துறப்பு உன்னை விட்டு அவர் வேண்டாம் சாமி. ஏன் வேண்டாம்னு சொல்ற? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இருக்காங்க. அம்மா இருக்கட்டும். என்ன தர்ம போறதுல பெரிய மனுஷன் சொல்றேன் பெருமாள் சொன்னது மாதிரி நீ கேட்காம நீ தட்டி பேசுறியே. ஆக சொல்லுமுன்னு வார்த்தை கேட்கணுமா கேட்க கூடாதா? சொல்லுமுன்னு வார்த்தை கேட்கணும். கேட்டா மோட்சம் நீ நம்ம வாழ்க்கை வச்சா பண்பை கூட்டி பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை அடைந்தேன் என்று சூரிய அஸ்தமாவதற்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வரைச்சது உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டா என்பதில் ஆறுதல் அல்ல அங்கிருந்து ரொம்ப முடிச்சதில்லை. இது சத்தியம் அதுவரைக்கு இருக்கிற பக்தியும் உள்ள போய் வைத்தியநாதமே உனக்கு நல்ல வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வர. சும்மா தனியா இருக்க பொம்பளை இருக்கு ஒரு வீடு இல்ல போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்ல. இது பேஜ்ல பேஜ் 7 பேர் எருமை மாடு மாதிரி இருக்காங்க. முடிஞ்சா போய் தங்கச்சில பேசி பாருங்க. இந்தானே இவ்வளவு நேரம் இங்க நின்று என்னை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் ஒருத்தரும் வாய திறக்கல பேசாம அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க. இப்ப அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே. இல்லம்மா நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க. கடையில உங்களை பார்த்து இழுக்க பேசி அதனாலதான் பேசணும். அப்படி நாக்க பிடிங்கிற இப்பயாவது ரோசம் வந்துச்சு உங்களுக்குலாம். அதனால விடியறதுக்குள்ள கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்படலாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?